ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. கரூர் குணா ஃபார்முங்க. நம்ம இன்னைக்கு விற்பனை பார்க்குறோம்னா, விற்பனைக்கு வந்து 2 பதிவு பார்க்குறேங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா, விற்பனைக்கு சந்தனப்பிள்ளை மாடுங்க. விற்பனைக்கு சந்தனப்பிள்ளை மாடுங்க. இதோட வயது பார்த்தீங்கன்னா, 3ஆம் ஈத்து, கடைமுளைப்புங்க, 9 மாதம் சினை, மயிலக்காலைக்கு இன சேர்க்கப்பட்டுள்ளதுங்க. அதிகபட்சம் ஒரு 10 நாளைக்கு உள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க. கன்று ஈண்டிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க. பெண்கள் பிடிக்கலாம், பெண்கள் கறக்கலாங்க. மிக மிக சாதுவான மாடுங்க. இந்த மாட்டோட கறவை திறன் வந்து பார்த்தீங்கன்னா, கன்றுக்கு போக ஒரு நாளைக்கு 6 லிட்டர் பால் கேரண்டியாக கறக்கலாங்க. காலையில் 3, சாயந்தரம் 3 கேரண்டியாக கறக்கலாங்க. மாட்டோட உரிமையாளர் சொல்லி கொடுத்துருக்காங்க. மாடு வந்து லோக்கல்லே இருந்த மாடுங்க. தெளிவான மாடுங்க. பிள்ளை மாட்டில் தெளிவான மாடுங்க. நல்ல பெருங்கூட்டான மாடுங்க. வண்டி ஏறுறத விட மாடு ஹெவி சைஸ் மாடுங்க. நல்ல நீளம், உயரம், நல்ல நெட்டு போக்கான மாடு. கைகால் ஊக்கத்தில் இரட்டை நாடி மாடுங்க. நல்ல புறவை ஏத்தமான மாடு. பின் விலாசம் நல்ல விலாசங்க. முகத்தில் நல்ல கட்ட முகம், நெத்தி குழிங்க, கண்மொழி நல்ல மொழி, தாடை அருந்தாடைங்க, தொப்புள் கொடி இறக்கம் கிடையாது, வால் கொடி பயிர் வால் கொடிங்க, நிலங்குட்டுற அளவுக்கு இருக்கும். பின் விலாசம் நல்ல விவசாயம், புறவை ஏத்தமான மாடு. மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. எந்த குறைபாடும் இல்லைங்க. திமிழ் பார்த்தீங்கன்னா இரட்டை திமிழில் சேரும். நல்லா வண்டி ஏறுற மாதிரி திமிழுங்க. 4 காம்புகள் ஒரே சீராக இருக்குதுங்க. காம்பு நல்லா கொஞ்சம் பெருங்காம்பாக இருக்குது. கறக்கறக்கில் பூ மாதிரி இருக்கும். காம்பு பார்த்தா பெருங்காம்பாக தெரியும். கறக்கறக்கில் பஞ்சு மாதிரி இருக்கும். தம்பூர் நல்லா பெருந்தம்பராக அடிக்குதுங்க. தெளிவான மாடுங்க. குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது. குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1000ல் ஒரு மாடுங்க. எங்கே தொட்டு எங்கே நீங்கினாலும் பொட்டாடு நீங்கி வச்ச கால பெண்ணுக்கு எடுக்காதுங்க. தான் பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறந்த மாடு தாங்க. 100க்கு 100% மாட்டில் வந்து தவறுகள் கிடையாது. தெளிவான மாடுங்க. உங்களுக்கு பிள்ளை மாட்டில் சந்தன பிள்ளையில் தெளிவான மாடாக ஒரு நாளைக்கு 6 லிட்டர் பாலோட நல்ல ஹெவி சைஸில் தெளிவான மாடாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 75,000 சொல்லுதுங்க. இந்த சந்தன பிள்ளையோட மாட்டோட விற்பனை விலை 75,000 சொல்லுதுங்க. ஏன் இந்த மாட்டுக்கு மட்டும் ஏன் 75 சொல்கிற ரேட் அதிகம்னு நினச்சிங்கன்னா, சந்தன பிள்ளை மாடு வந்து அதிகம் கிடைக்காது. இது வந்து சந்தன பிள்ளைங்க. மாடு வந்து ஹெவி சைஸ் மாடுங்க. மாடு இன்றைக்கி வெறும் மாடு விற்றிங்கனாவே 50 ரூபாய்க்கு மாடு விற்கிங்க. அந்தளவுக்கு மாடு சைஸ் இருக்குது. பெருங்கூட்டான மாடு, ஈடுதாக்கான மாடுங்க. மெயினாக வந்து பெண்கள் பிடிக்கலாம். கறவைக்கு காலணைக்க வேண்டியது இல்லைங்க. கறவை 6 லிட்டர் பால் இருக்குது. குணம் நல்ல குணங்க. அதனால் தெளிவான மாடனால இந்த மாட்டோட விற்பனை விலை 75,000 சொல்லுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோனா அனுப்பலாம். பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. நம்ம சென்னையில் கொடுக்குறோம். 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, நாட்டுக்கன்று போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேங்க. அதில் ஏதோ சின்ன மாற்று கருத்துன்னா உங்களுக்கு வேறு மாடு மாற்றி தரப்படுங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா ஜெர்சி மாடுங்க. விற்பனைக்கு ஜெர்சி கிடாரிங்க. தலையீத்து கிடாரி, 2 பல் கிடாரிங்க. ஜெர்சி கிடாரி, தலையீத்து கிடாரி, 2 பல் கிடாரிங்க. கிடாரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. எந்த குறைபாடும் இல்லைங்க. 8 பற்கள் தெளிவாக இருக்குது. 8 பல் வந்து 2 பல் உளுந்து முளைச்சிருச்சுங்க. 6 பல் பால் பல் இருக்குது. கிடேரி நல்ல கிடேரி, நல்ல அழுத்தமான வெயிட்டான கிடேரிங்க. நல்ல புறவை ஏற்றமான கிடேரி. மடிச்செட்டு நல்ல மடிக்கட்டுங்க. மடிக்கட்டு நல்ல மடிச்செட்டு, அடைச்ச மடிச்செட்டாக வருங்க. மின்மடி மாடு படந்த மடிச்செட்டுங்க. 4 கம்புகள் ஒரே சீராக இருக்குது. நல்ல கிடேரி நைஸ் இருக்குது. உடசல் இருக்குதுங்க. கிடையில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது. ஜெர்சி கடையில் வந்து குற்றம் குறைகள் கிடையாதுங்க. அடர் தீவனம் தாலி தீவனம் தெளிவாக எடுத்துக்குது. தலையத்துலேயும் இந்த கிடேரி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு காலையில் 7, சாயந்தரம் ஒரு 6, 13 பால் கேரண்டி எதிர்பார்க்கலாங்க. அந்தளவுக்கு மடிச்செட்டு நல்லா மடிக்கட்டு இருக்குதுங்க. இதோட தாய் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு காலையில் 10, சாயந்தரம் 8, 18 லிட்டர் பால் கறக்குதுங்க. அந்த மாட்டோட கன்று தாங்க இது. இது வந்து குறைஞ்சபட்சம் எவ்வளோ கம்மியாக வச்சா கூட 12லேருந்து 13 லிட்டர் பால் கேரண்டி வருங்க. அந்தளவுக்கு மடிச்சிட்டு இருக்குது. ஜெர்சி மாட்டை, சிந்து மாடு, காலேஜ் மாட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு அடர் தீவனம் தாலி தீவனம் பக்குவமாக வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு கறக்கும். வச்சா தீனி வைக்கிற அளவுக்கு கறக்கும். அதே மாதிரி வைக்கிற அளவுக்கு எல்லா மாடுமே கறந்துடாது. அந்த ஜாதி பொறுப்பு இருக்கணும், மடிச்சிட்டு இருக்கணும், நைஸ் இருக்கணும், மாடு இருந்தால் தான் கறக்கும். இந்த கிடையில் வந்து எல்லா பொறுப்புகள் இருக்குதுங்க. 2 பல்லு கிடையாதுங்க. தெளிவான கிடையாது. கடையில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க. இந்த கிடேரி தேர்வு செய்ய நண்பர் தேர்வு செய்யலாங்க. இந்த கிடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 49,000 சொல்லுதுங்க. இந்த ஜெர்சி கிடேரியோட விற்பனை விலை 49,000 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம். பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. நல்ல கிடேரி, நல்ல ஜாதிக்கூறான கிடேரி, நல்ல வம்சமான கிடேரிங்க. தெளிவான கிடேரி. மடிக்கட்டு நல்லா மடிச்சட்டுங்க. மாடு பாதி மடி பாதி இருக்குது. நல்ல மடிச்சட்டில் தெளிவான கிடேரிங்க. குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது. இந்த கிடேரி தேர்வு செய்ய நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 49,000 சொல்லுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம். கரூர் குணா ஃபார்முக்கு ஆதரவு கொடுங்க.